பார்ட்னர்ஸாக இருக்கும் பொழுது அவங்க பேசிக்காக என்ன சார் பார்க்கணும் இப்போ ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்? Compatibility, interest, good communication, good what do you call a sense of belonging, and you feel comfortable to walk around with that person. Communication will become one of the highlights of the family problem. இதை எப்படி சால்வ் பண்ணணும்னா, ஸோ இஃப் யூ ஆர் இன்வெஸ்டிங் டைம் பை அண்டர்ஸ்டாண்டிங் ஈச் அதர், என்னுடைய லைக்ஸு டிஸ்லைக்ஸ் இதை நான் புரிஞ்சுக்கிட்டு, யூ ஹேவ் டு இன்வெஸ்ட் டைம் அண்ட் எஃபர்ட் இஸ் ஈக்குவல் டு ரிசல்ட். இஃப் யூ டோன்ட் புட் எஃபர்ட், no result. So the husband or wife works towards building that goal as a couple, and that is marriage, where we are enjoying the relationship. சேல் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தீபிகா வெங்கடேஷ். இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் சாக்கோ இருக்காங்க. ரிலேஷன்ஷிப் கோச்சாக என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இவங்க பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறத கேட்டலாம். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா சார், மேரேஜ் கவுன்சிலிங் ஜேர்னி எப்படி இருக்குது? ஒரு 23 இயர்ஸாக இந்த ஃபீல்டில் நான் இருக்கேன். ஸோ ஐம் மோர் ப்ரீ மேரிட்டல், போஸ்ட் மேரிட்டல் அண்ட் செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப், இதை தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். அதாவது வரும் முன் காப்போமா, அந்த மாதிரி பிரச்சனை வரத்துக்கு முன்னாடியே நம்ம ரெடி ஆயிடுவோம் அப்படின்றதுனால ஐ டூ அ லாட் ஆஃப் ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங் அண்ட் போஸ்ட் மேரிட்டல் அண்ட் செக்ஷுவல் கவுன்சிலிங்ஸ். இப்போ இது நிறைய ப்ராப்ளம்ஸ் செக்ஷுவல் issues கல்யாணம் ஆன பிறகு people don't know much about the issues, and then there are a lot of இப்போ தான் நிறைய வீடியோஸ்லாம் வந்திருக்கேன், நிறைய பேர் பேசுகிறாங்க. பட் ஆனால் தட்ஸ் குட், இன் அவேர்னஸ் நிறைய பிக்கப் ஆகிடுச்சு. பட் ஸ்டில் when you sit with couples and listen to them, there are a lot of challenges that every couple faces. ஸோ அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். உட்காந்து பேசி அதை சால்வ் பண்ணி கொடுக்கும் பொழுது you feel very happy. So that's my journey into marriage and family relationships. இப்போ இருக்கிற யங் கப்புள்ஸ்க்கு கம்யூனிகேஷன் இஷ்யூஸ் அப்படிங்கிறது நிறையாவே இருக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன மாதிரியான அட்வைஸ் கொடுக்க விரும்புகிறீங்க? ஆக்சுவலாக நான் பண்ணுற எல்லா வெபினார்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் வில் பிகம் ஒன் ஆஃப் தி ஹைலைட்ஸ் ஆஃப் த ஃபேமிலி ப்ராப்ளம். ஏன்னா நான் சொல்கிறது நீங்கள் புரிஞ்சிக்கிறது வேறு, நீங்கள் சொல்கிறது நான் புரிஞ்சிக்கிறது வேறு. அந்த மாதிரியான கான்செப்ட்ஸ் எல்லாரும் நான் அப்படி சொல்லப்பா, நீ இப்படி நான் இப்படி நீ நினச்சிக்கிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணணும்னா, there are 4 components in marital communication. 4 components: feelings, thoughts, desire and experiences. இந்த 4த்தையும் கம்பைன் பண்ணி நம்ம பேச ஆரம்பித்தோன்னா, உங்களோட ஃபீலிங்ஸ், ஐ மீன் தி ஆப்போசிட் பர்சனுடைய ஃபீலிங்ஸை நம்ம புரிஞ்சுக்கிட்டு, அவங்களுடைய டிசைரை நம்ம புரிஞ்சுக்கிட்டு, அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ். இன்றைக்கி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டுடியோவில் நான் இருக்கேன், நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ரைட்? இன்றைக்கி நிறைய பேரை பேக்கிறேன், உங்களை நான் பார்த்துருக்கேன், தீபிகாவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் வீட்டுக்கு போயிட்டுமா, இன்றைக்கி நான் ஐ வென்ட் ஃபார் அ ஷூட் அண்ட் தீபிகா வாஸ் இன்டர்வியூயிங் மீ. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே அந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணுறேன், அல்லது உங்களுடைய க்ரூவை பார்த்து அவங்களோட பேசுகிறேன், இந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை நம்ம ஷேர் பண்ணும் பொழுது, அல்லது ஆஃபீஸ்லேருந்து வரும் பொழுது அந்த எக்ஸ்பீரியன்ஸ், இதுக்கெல்லாம் டைம் இல்லை. ஸோ ஃபீலிங்ஸ், தாட்ஸ், டிசைர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸஸை ஒரு கப்புளும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பித்தோன்னா communication problem will be solved. Number 1. Number 2, wait until other person completes the topic and then you respond. But ஆனால் ஜென்ரலாக என்ன பண்ணுவோம், நீ சொல்கிற அது தெரியுமே, நீ தானே சொல்ல வந்த, அதை சொல்ல வரலப்பா, நான் வேற ஒன்று சொல்ல வந்தேன். பிகாஸ் யூ ஆர் ஆல்ரெடி டியூன்ட் இன் யுவர் மைண்ட், இதை தான் சொல்ல போகிறா, சீக்கிரம் சொல்லி தொலையேன் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்? பட் we are not giving time for them to think. அவங்க என்ன சொல்ல போகிறாங்க, ஒருவேளை மாற்றி சொல்லலாம், பட் we don't give opportunity for them. ஸோ இந்த கம்யூனிகேஷன் கேப்பை ஈஸியாக என்னுடைய கம்யூனிகேஷன் ஒர்க் ஷாப் மூலமாக அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நாங்கள் ஷேர் பண்ணி we have helped more than 3,000 couples. Okay. Love after marriage
இதை பற்றின உங்கள் ஒப்பீனியன் என்ன சார்? லவ் பிஃபோர் மேரேஜ் இருக்குது, லவ் ஆஃப்டர் மேரேஜ் இருக்குது. லவ் ஆஃப்டர் மேரேஜ், லவ் ஆஃப்டர் மேரேஜ் யூ நீட் டு இன்வெஸ்ட் டைம் எஃபர்ட் இன்டு அ மேரேஜ். மேரேஜ் இஸ் லைக் அ பியூட்டிஃபுல் பிளான்ட். அந்த பிளான்ட்டுக்கு தேவையான சன்லைட், வாட்டர், ரைட், பாதுகாப்பு இதெல்லாம் கொடுத்து அந்த செடியை வளர்த்தோன்னா அது பியூட்டிஃபுல்லாக வளரும். அதுபோல தான் மேரேஜும். ஸோ இஃப் யூ ஆர் இன்வெஸ்டிங் டைம் பை அண்டர்ஸ்டாண்டிங் ஈச் அதர், என்னுடைய லைக்ஸு டிஸ்லைக்ஸு இதை நான் புரிஞ்சிக்கிட்டு ஒரு ஸ்பேஸ், அந்த ஸ்பேஸ்க்குள்ளே நான் நின்று if I enjoy my time with my wife or husband, I'll be able to grow the marriage as a tree. Marriage is like a tree, right? அதை வளர்க்கணும், அந்த பிளான்ட்டை வளர்ந்து ஒரு ட்ரீயாக பார்க்கணும். பட் இதுக்கெல்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட், யூ ஹேவ் டு இன்வெஸ்ட் டைம் அண்ட் எஃபர்ட். எஃபர்ட் இஸ் ஈக்குவல் டு ரிசல்ட். இஃப் யூ டோன்ட் புட் எஃபர்ட், நோ ரிசல்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், I like to see lot of mountains, and I like to go to the sea, right? And if my wife doesn't like this, she'll say inga povana vera inga polam appadino. So she should say this time we are going there, next time she may like going to a movie, or she may like to go to some kind of a restaurant to eat or shopping, and I as a husband should be able to do this for her, saying that let's go for a walk, let's go for shopping. ஜென்ஸுக்கு ஷாப்பிங்னா பிடிக்காது. நீ எதாவது பண்ணிட்டு வா, நான் உட்காந்துருக்கேன், நான் உனக்குக்கா. நோ, willingly if you do this for her, there is something called love tank. Everybody has a love tank inside. This tank is like a petrol tank. As the petrol depletes in a bike, the same is the way the love also depletes. ஸோ இந்த லவ்வை வந்து அடிக்கடி ஊற்றணும், லைக் பெட்ரோல், அதை ஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த லவ் டேங்க் வந்து ஃபில் ஆகிட்டே இருக்கணும். ஆகும் பொழுது யூ ஃபீல் வெரி வார்ம் அண்ட் யூ ஃபீல் வெரி ஹாப்பி இன் அ ரிலேஷன்ஷிப். when the love tank depletes and there is no love being poured and only conflicts being poured, then you don't want that relationship to go well. So there is conflict in a marriage. So you need to keep pouring inside the marriage. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அந்த லவ் டாங்குங்கிற விஷயத்தை வந்து சொல்லியிருக்கீங்க. நிறைய பேருக்கு வந்து இது வந்து தெரிய வரும்னு நினைக்கிறேன். ஒரு ஹாப்பியான மேரேஜ் லைஃப்க்கு 3 இன்க்ரீடியன்ட் தேவைப்படும் இல்லையா? ஸோ அது என்ன அப்படின்னு நினைக்கிறீங்க? அண்டர்ஸ்டாண்டிங், helping the other person to accomplish their goal. இப்போ என்னுடைய ஒய்ஃப்க்கு வந்து அவங்க ஒரு கோல் வச்சுருப்பாங்க. அந்த கோலுக்கு நான் வந்து ஒரு பார்ட்னராக இருந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன்னா ஷீல் ஃப்ளரிஷ். வைசி வர்ஸா, எனக்கும் என்னுடைய கோல்ஸ் நான் வச்சுருப்பேன், இண்டிவிஜுவல் கோல்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் தான் அது கப்புள் கோல் ஆகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இண்டிவிஜுவல் கோல்ஸை புரிஞ்சிக்கிட்டு கப்புள் கோல்ஸை நம்ம அவங்களுடைய ஸ்கில், நான் எப்போவுமே இதை சொல்கிறது, ஸ்கில் மெட்ரிக்ஸ் இருக்கும். ஒருத்தவங்க வந்து கம்ப்யூட்டர்ஸில் நல்லா இருப்பாங்க, ஒருத்தவங்க வந்து ரீட்டெயில் நல்லா இருக்கலாம், அல்லது ஒருத்தவங்க வந்து மேத்தில் நல்லா இருக்கலாம், டீச்சராக இருக்கலாம். ஸோ இவங்களுடைய ஸ்கில் மெட்ரிக்ஸை கம்பைன் பண்ணி ஒரு காமன் கோல் கொண்டு வந்து அந்த காமன் கோலுக்கு 2 பேருமே ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது யூ ஆர் ஆக்சுவலி ஃபுல்ஃபில்லிங் தி கால் ஆன் யுவர் லைஃப் அண்ட் த பர்பஸ் ஆஃப் மேரேஜ். கல்யாணம் பண்ணுறது எதுக்கு? தேர் ஷுட் பி அ பர்பஸ். அதெல்லாம் ப்ரொடக்ஷனுக்காக, பிள்ளைகளுக்காக அப்படின்றதுக்காக இல்லை. பட் தென் நாட் ஃபார் ஒன்லி bringing in offsprings into the world, right? But then there is a meaning. 2 பேர் ஒன்றா இருந்து இதை வாழ்ந்து சாதிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ there should be some goal. வீடு கட்டுறது அல்லது what do you call பிள்ளைங்களை பெற்றுக்கிட்டு அவங்களுக்கு எஜுகேஷன் கொடுக்க, அது இல்லை கோல். There should be some goal in yourself. So the husband or wife works towards building that goal as a couple, and that is marriage, where you are enjoying the relationship with each other. ஃபேமிலி அண்ட் கெரியரை பேலன்ஸ் பண்ணுறது எப்படி சார்? இப்போ இருக்கிற ட்ரெண்டிங் கப்புள்ஸ்க்கு தேவையான ஒரு விஷயமா இதை பார்க்குறாங்க இல்லையா? இது பேலன்சிங் தி ஆக்ட் அப்படின்னு சொல்லும்போது நான் எப்படி என்னுடைய லைஃப் நான்
பேலன்ஸ் பண்ணும்போது 165 டேஸ் நான் ட்ராவல் பண்ணக்கூடிய ஆள் ஓகே இன் எ இயர். அப்படி நான் பிளான் பண்ணும் பொழுது நான் என்ன பண்ணுவேன்னா என்னுடைய கேலண்டர் ஃபிட் பண்ணுவேன். நான் கேலண்டர் எப்படி ஃபிட் பண்ணுவேன்னா எப்படி கரெக்டாக பர்டிகுலராக 165 டேஸ் வந்து ட்ராவல் பண்ணுவேன்னு சொல்கிறீங்க? நான் அப்படி பண்ணியிருக்கேன். அப்படி பண்ணியிருக்கீங்க. ஸோ ஒரு plan எவ்ரி இயரில் மை ஹையஸ்ட் இஸ் 165 days. ஓகே. So it can be about 160 days some years. It can be 165 is the highest number of days that I have traveled in a year. அப்போது கண்டிப்பாக வீட்டில் வந்து ஒரு வேக்யூம் க்ரியேட் ஆகுது. ஏன்னா the head of the house is not available. My wife has to look after the children. ஸோ இதை எப்படி மேனேஜ் பண்ணேன் அப்படின்னா என்னுடைய கேலண்டரில் என்னுடைய பிள்ளைகளுடைய எக்ஸாமினேஷன் டேட்ஸை ஃபஸ்ட்டு போட்டுருவேன். அந்த டைமில் நான் வீட்டில் இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இட் ஹெல்ப்ஸ் மை ஒய்ஃப். பிகாஸ் 2 பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுன்னா ஒரு ஆள் நீ பார்ப்பா நான் பார்ப்பான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ you're actually trying to help your spouse by being in town to take care of some of the needs of the family. Very important. ரெண்டாவது வெக்கேஷன், அவங்களுடைய வெக்கேஷன் டேட்ஸை நான் மார்க் பண்ணிவிட்டு எங்களுடைய வெக்கேஷனை அந்த வெக்கேஷனுக்குள்ளே கொண்டு வந்துடுவேன். ஸோ தட் twice in a year we used to take vacation 3 days 5 days whatever. So we're able to manage family. அதுக்கப்புறம் என்னுடைய படிப்பு, I used to study a lot. ஸோ என்னுடைய எஜுகேஷனை வந்து அதையும் ஸ்லாட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் இந்த செகண்ட் சாட்டர்டேஸ் லீவ் வரும் அந்த காலத்தில். இப்போலாம் இல்லை, இப்போ இருக்கான்னு தெரியல. செகண்ட் சாட்டர்டேஸ் வரும்பொழுது அதை அழகாக மேப் பண்ணி அன்னைக்கு ஏதாவது ஒரு செமினாரோ அந்த மாதிரி ஏதாவது நாங்கள் 2 பேருமே சேர்ந்து பண்ணக்கூடிய சில காரியங்களை நான் அதுக்குள்ளே ஸ்லாட் பண்ணுவேன். ஸோ ஒரு நல்ல கேலண்டர் ஃபிக்ஸ் பண்ணி நம்மளுடைய ப்ரையாரிட்டிக்கு ஏற்ற மாதிரி இந்த கேலண்டர் நம்ம சார்ட் அவுட் பண்ணும் பொழுது யூ ஆர் ஆக்சுவலி பேலன்சிங் யுவர் லைஃப். ஸோ வெக்கேஷனிங், ரெஸ்டாரண்ட், children education, personal growth, and also the company growth. Right? இது எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணுறதுக்கு we have to allocate time and spiritual. Sometimes somebody used to be temple போகிறது, மாஸ்க் போகிறது, சர்ச் போகிறது இம்பார்ட்டண்ட்டாக இருந்ததுன்னா இதையும் ஃபிட் பண்ணி we need to ensure that we have a holistic lifestyle rather than just work or no work. அது இல்லாமல் ஆர் பார்ட்டி அப்படின்னு இல்லாமல் just to have a kind of a holistic, you need to decide what to choose and what not to choose. எல்லா ப்ரோக்ராமுக்கும் நம்மளால் போக முடியாது. ஸோ and there should be a buy-in from the wife or the husband for this particular. இல்லைப்பா நீ இந்த கல்யாணத்துக்கு நீங்கள் போயிட்டு வாங்க, எனக்கு டைம் இல்லை, அல்லது அடுத்த கல்யாணத்துக்கு நீங்கள் போங்க, கைண்ட் ஆஃப் எல்லாருமே போகணுன்றது sometimes is not possible. So we take chances or we take decisions to help each other and make the family run well. That's what I would suggest. Okay. பார்ட்னர்ஸாக இருக்கும் பொழுது அவங்க பேசிக்காக என்ன சார் பார்க்கணும் ஃபார் ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்? Compatibility, interests, good communication, good a sense of belonging, and you feel comfortable to walk around with that person and be able to communicate and resonate with what your thoughts and feelings. இப்போலாம் பார்த்தீங்கன்னா பசங்க முன்னாடியே செட் பண்ணி தான் கல்யாணம் பண்ணுறாங்க மோஸ்ட்லி. ரைட்? அவங்க நல்லா பேசுகிறாங்க. அந்த காலத்தில் நாங்களாம் கல்யாணம் பண்ணும்போது பேசுறது கூட அலோவ் பண்ண மாட்டாங்க. பட் இப்போலாம் பார்த்தீங்கன்னா தே ஸ்பெண்ட் 6 months 1 year எல்லாரும் ஒரே கிளாஸில் உட்காந்து ஒன்றா படித்து 4 பேரை லவ் பண்ணி அதுக்கப்புறம் யாரையாவது செலக்ட் பண்ணி இப்படி தானே கல்யாணம் நடக்குது மோஸ்ட்லி. So it's a heart that connects two people, right? And the connection in the heart is very important when you choose the right partner. Okay. And also the overall physical attraction should be there. Because நான் இதே சொல்கிறேன்னா சம்டைம்ஸ் ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் இல்லாமல் மென்டல், அதாவது இன்டெலிஜென்ஸை பார்த்து கல்யாணம் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இன்டெலிஜென்ஸ் வந்து டூ மச்சாக இருக்குது ஆனால் அட்ராக்டிவாக இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர். ஸோ அந்த மாதிரியான கேசஸ் நான் பார்த்துருக்கேன். வயசு வருஷம் இருக்கும், நல்ல அழகாக இருப்பாங்க, பட் ஆனால் they may not be matching to that person. ஸோ ஒரு வைப் அல்லது ஒரு கனெக்ஷன், இந்த ஆளோட நான் குடும்பம் பண்ண முடியும் அப்படின்ற அந்த தாட் இருக்கும் பொழுது
you decide to get married. இப்போ நிறைய டிவோர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இட்ஸ் நாட் குட் ஃபார் த சொசைட்டி. ஓகே. ஏன் அப்படின்னு பார்க்குறேன் அப்படின்னா, சிங்கிள் பேரண்டிங் இஸ் வெரி டஃப். பட் அது வந்து ஒரு ஃபேஷனாக எடுத்துக்கிட்டாங்க இப்போ நிறைய பேர். ரைட், வேறு வழி இல்லை, நான் இப்படி தான் இருக்கேன். ஆனால் அது வந்து ஒரு நல்ல ஒரு இதாக எடுத்து அந்த குழந்தைய வளர்த்துட்டு வராங்க. பட் தென் இதை வந்து ஃபஸ்ட்டே கல்யாணத்துக்கு முன்னாடியே கொஞ்சம் நேரம் பேசி கீசி எடுத்து ஓரளவுக்கு யூனோ மேனேஜ் பண்ணலாம். அண்ட் மோரோவர் வென் தே ஆர் இன் ட்ரபுள், யாரையாவது ஒரு கவுன்சிலர் போய் பார்க்குறேன். தேர்ட் பார்ட்டி பெர்ஸ்பெக்டிவில் இந்த லைஃப்பை வந்து பார்க்கறது இல்லை. ஸோ என்ன நடக்குது, ப்ராப்ளம்ஸை மனத்துக்குள்ளே வச்சுக்கிட்டு எங்கேயுமே பேசாமல் ஃபேமிலியை இன்வால்வ் பண்ணி, ஃபேமிலிஸ் 2 பேரும் இன்வால்வ் ஆகும்போது ஈகோஸ் நிறைய அதிகமாகும். அதிகமாகி இட் மே லீட் டு லாட் ஆஃப் complications. So what I suggest is, if somebody is having problems, right, like husband and wife problems, seek a counselor, professional counselor, who can help them to look at it from a third party view and say, it's not that who is right or who is wrong, how you could make this marriage work better. So instead of saying I can't work with I can't live with this person, rather try and see how you can work it out. The reason is, when you break a marriage, statistics says first marriage fails, the second fails, the third fails. Why? Because you're not corrected yourself in all these marriages and you're expecting the other person to actually change. நம்ம மாறல, ஆனால் அடுத்தவனை மாறு சொல்லுவோம். ஒன்றும் ஒய்ஃபு வந்து சொல்லுவோம், நீ அவன் மாறல, அவன் சரியில்லைன்னு. ரிவர்ஸ், யூ கேன் ஆல்சோ சே அவ சரியில்லை. நான் சரியாயிட்டேனா? வாட் இஸ் எக்ஸ்பெக்டட் அவுட் ஆஃப் மீ? ஸோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மிஸ்மேட்ச்னால டிவோர்ஸஸ் அதிகமாகுது. ஸோ ஸ்டார்டிங்கில் எக்ஸ்பெக்டேஷனை செட் பண்ணி, ஃபேமிலி கோல்ஸ் அலைன் பண்ணி, நம்ம 2 பேரும் கம்பேட்டபிள் ஆகுமா அப்படின்ற அந்த ஒரு கொண்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், we can avoid the divorces. But today I was speaking to somebody, 2 months, 1 month. எதுக்கு பண்ணுறீங்க? அந்த வடிவு, அந்த 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 கட், அந்த எமோஷனல் கட் when you go through a divorce is very painful. ரெண்டாவது, when you are going to get into a second relationship, you're always thinking about the past relationship. இதுவும் இப்படி ஆயிருமா அப்படின்ற அந்த தாட் ஓடிக்கிட்டே இருக்கும்ல. ஸோ அதனால் செகண்ட் மேரேஜ் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். தட்ஸ் நாட் மை திங். பட் தென் சம் மேரேஜஸ் ஆர் working, some marriages are not working. It's all according to the people. So that's why I said pre-marital, post-marital is my strength, and I do pre and post-marital to help couples to stay stronger. pre-marital என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்க பார்த்திருக்கீங்க? post-marital என்ன மாதிரியான விஷயங்கள் பார்த்திருக்கீங்க சார் இப்போ வரைக்கும்? pre-marital எதுக்கு வராங்க அப்படின்னா, before they get married, they want to actually know about what marriage is all about. They don't know about marriage. So as an experienced therapist, I share about case studies that I have seen. இது மாதிரி நடக்கும் அப்படின்றத நான் வந்து என்னுடைய, பட் ஐ ஆல்சோ ஹாவ் அ டூல், அசஸ்மெண்ட் டூல் வச்சுருக்கேன். அந்த அசஸ்மெண்ட் டூல் போட்டு நான் வந்து அவங்க 2 பேரையும் அசஸ் பண்ணி, இந்த இடத்துல இப்போ இந்த பாயிண்டில் நிற்கிறீங்க, 9 areas of life: communication, conflict resolution, sexual intimacy, financial, parents, அப்புறம் வந்து லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ், இதெல்லாம் வந்து கோரிலேட் பண்ணி 2 பேருடைய கொஸ்டின்ஸ் இமெயில் அனுப்பி, அது வந்து வரும்பொழுது we get a picture about this couple. இந்த கப்பலினுடைய அப்போ வந்து we start the counseling with them and then help them to say, okay, நீங்கள் இந்த பாயிண்டில் இருக்கீங்க, இந்த கொஸ்டின்ஸ் அவங்க ஆன்சர் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் என்கிட்ட வரும். அந்த கொஸ்டின்ஸை வச்சு we ask them, why do you think so, why do you, அந்த மாதிரி பண்ணும்பொழுது ஓப்பன் அப் ஆகும். ஸோ இப்போது ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் ஒரு பர்டிகுலர் பிளேஸ்லேருந்து 5 பேர் அனுப்பிச்சாங்க. 5 பேர் they are getting married in that community. அந்த கம்யூனிட்டிலேருந்து 5 பேருக்கு நான் ரீசெண்டாக நானும் என் ஒய்ஃபும் பண்ணோம்.
இந்த 5 பேருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஏன்னா வர்றதுக்கு முன்னாடி, அதாவது இந்த ப்ராப்ளம்லாம் வரும் அப்படின்றத நம்ம முன்னாடியே சொன்ன உடனே they were prepared to face it rather than get into it and then fight it out and then you feel you don't know where to go. So as a counselor we are able to help people in premarital. Postmarital என்னன்னா அவங்க ப்ரீமேரிட்டல் பண்ணியிருக்க மாட்டாங்க. இது வரைக்கும் நான் பண்ண ப்ரீமேரிட்டல் என்கிட்ட போஸ்ட்மேரிட்டல் வந்தது கிடையாது. ஏன்னா மோஸ்ட்லி இட் ஹஸ் பீன் கவர்ட், த சப்ஜெக்ட் ஹஸ் பீன் கவர்ட். அண்ட் இப்போ நான் ஒரே ஒரு கொஸ்டின் தீபிகா, நீ ஐ திங்க் யூஆர் ஆல்சோ மேரிட், ரைட்? 1 month. ஓ 1 month. அதனால தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கேட்குறீங்களோ இதெல்லாம். பட் ஐ வாண்ட் டு டெல் யூ தீபிகா, எல்கேஜிக்கு ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம், யூகேஜிக்கு ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம், 10th ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம், காலேஜுக்கு அனுப்புகிறோம், இன்ஜினியர் ஆக்குறோம், டாக்டர்ஸ் ஆக்குறோம், கம்ப்யூட்டர் ப்ரொஃபஷனல் ஆக்குறோம். மேரேஜுக்குன்னு எங்கேயுமே ஸ்கூல் இல்லையே. அது மட்டும் ஏன் ஸ்கூல் இல்லாமல் ஆரம்பிக்குது? எப்படியோ அப்பா அம்மாவை பார்த்தோம், தாத்தா பாட்டி பார்த்தோம், அல்லது எங்கள் மாமா சித்தப்பாவெல்லாம் அன்றைக்கி வந்து கூட்டு குடும்பத்தில் இருந்தாங்க எல்லாருமே. இன்றைக்கி எல்லாமே இண்டிவிஜுவல் ஃபேமிலிஸ். ஸோ there's no சப்போர்ட் சிஸ்டம். அன்றைக்கி நிறைய சப்போர்ட் சிஸ்டம் இருந்தது. ஏதாவது பிரச்சனை ஃபேமிலிஸ்லையுமே யாருமே இருக்க மாட்டாங்க சார். வீடு இருக்குது நிறைய இடத்துல. இன்னும் நைட்டில் மட்டும் படுக்கிறதுக்கு வராங்க. பிகாஸ் மார்னிங் தே கோ டு ஒர்க் அண்ட் தே கம் பேக் இந்த நைட். அல்லது எங்கேயாவது வெளியில் சாப்பிட்டுட்டு படுக்க மட்டும் வந்து யூஸ் பண்ணுறாங்க வீடு, ரைட்? திங்ஸ் ஹவ் சேஞ்ச்ட் இன் த கரண்ட் சிச்சுவேஷன். ஆக்சுவலி there's no classes for these things. ஸோ அதனால தான் என்னுடைய லைஃப்பில் வந்து இது ஒரு மிஷனாக எடுத்திருக்கேன், டு ட்ரெயின் பீப்புள் அண்ட் also to coach people so that there will be so many people who can help people who are in distress. Okay. Right? Two different families, two different upbringings, past hurts, past abuses. இதெல்லாம் வந்து this is not for women alone. Past hurts and abuses னு சொல்றீங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? Interesting question. See, as psychologists, we understand the emotions of people and the story behind why they behave currently. So, இப்போ சில கேசஸில் வந்து நம்ம உட்காந்து பேசும்பொழுது we will be able to understand that அவங்க சின்ன வயசில் நடந்த சில ரிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து இந்த மேரேஜில் வந்து அஃபெக்ட் ஆகும். For example, if there was a sexual abuse earlier and that trauma is not handled, in the current person, they will always have a kind of unresolved conflict which will be running inside the heart. Okay. So அதை வந்து ஒரு தெரபிஸ்ட் கிட்ட போயிட்டு, if they deal with the therapist and say, okay, these are my challenges and I went through this, and it is confidential, right? So you're talking. So therapy, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்சுவலி செலிபிரிட்டிஸ் வந்து இப்போ என்டார்ஸ் பண்ணுறாங்க, தெரப்பி இஸ் குட் அப்படின்னு சொல்லி. லாஸ்ட் வீக் கூட ஐ ரெட் இன் அ பேப்பர், டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு நல்ல ஒரு ஆக்ட்ரஸ் வந்து she said, I have been to therapy. In fact, I have been to therapy myself because my past issues that I had in my childhood, trauma of for example, even poverty can also affect your marriage. சின்ன வயசில் பாவர்ட்டியாக இருந்து வளர்ந்து வரும்போது the way you spend, the other person will be able to spend because there would have been money. அங்கே பைசா இருந்திருக்கும், அவங்க ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ இவர் சொல்லுவார், எதுக்கு வேஸ்ட் பண்ணுற, எதுக்கு பேசுகிற, அதுக்கு வாங்குற, நம்ம போய் கடையில் போய் வாங்கலாம் இல்லையா, நீ எதுக்கு இதில் ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணுற, பிரச்சனைலாம் நிறைய வரும். ஆனால் இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் ட்ரெண்ட் என்ன, ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணு. பட் ஆனால் பழைய காலத்தில் ஆளுங்க சொல்லுவாங்க, ஸ்விக்கியில் எதுக்கு ஆர்டர் பண்ணீங்க, நீங்கள் போய் சாப்பிட்டு வரலாம், இல்லைனா போயிட்டு. ஸோ there's a lot of conflicts, but today's generation is different. ஏன்னா அவனும் ஸ்விக்கியில் இருந்திருக்கான், அவனும் ஸ்விக்கியில் இருந்திருக்கான். இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம், பட் தென் ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ரைட்? ஸோ வெரி இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸ் ஆர் தேர். சார், இப்போ நீங்கள் வந்து மேரேஜ் அண்ட் ஃபேமிலி வெல்னஸ் பற்றி கார்ப்பரேட்டில் ஈவெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ 1 full day ஈவெண்ட்ஸ்லாம் பண்ணியிருக்கீங்க. அதில் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கீங்க, அந்த ஈவெண்ட்ஸ் பற்றி எங்களுக்கு சொல்ல முடியுமா? ஒரு 7 years பேக், 7 or 9 years பேக், நான் ஒரு வெப்சைட் வச்சுருந்தேன். அந்த வெப்சைட்டில் வந்து நான் பண்ண கவுன்சிலிங்கினுடைய சில காரியங்களை நான் எழுதியிருந்தேன் ஆஸ் அ கான்டென்ட். அதில் வந்து ப்ரொடக்டிவிட்டி
என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபேமிலி லைஃப் நல்லா இருந்தால் தான் கம்பெனியுடைய ஹெல்த்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் எழுதியிருந்தேன். இது எதனால் அப்படின்னா செக்ஷுவல் இன்டிமெசி இன் கப்புள்ஸ் நல்லா இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்லி தே வில் ஒர்க் வெரி வெல் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் எழுதியிருந்தேன். யாரோ ஒரு மேஜர் வாட் யூ கால் tire company were searching for somebody who could actually teach these subjects in their for their couples. ஏன் அப்படின்னா மேரேஜ்க்கு முன்னாடி வந்து ப்ரொடக்டிவிட்டி நல்லா இருக்குது, மேரேஜ்க்கு அப்புறம் ப்ரொடக்டிவிட்டி டவுன் ஆகுது. ஸோ இது ஏன் இந்த ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி ஹெச்ஆர் வந்து உள்ளே போய் நோண்டி பார்க்கும் பொழுது இந்த நான் ஏர்லியர் சொன்னது தான், அதாவது இன்ஜினியரிங்க்கு கிளாஸ் இருக்குது, மெடிசின்ஸு கிளாஸ் இருக்குது, ஆனால் மேரேஜ்க்கு கிளாஸ் இல்லை. ஸோ அப்போ தான் இந்த கம்பெனி யோசிச்சது, ஏன் வை நாட் வி பிரிங் சம்படி டு எஜுகேட் த கப்புள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டுருந்தாங்க. பிகாஸ் என்னுடைய ஆர்டிக்கல் பிடிச்சிருந்ததுனால போய் பார்க்கும் பொழுது சில ரியல் இஷ்யூஸ் இருந்தது. அதை மட்டும் அட்ரஸ் பண்ண சொல்லி நான் சொன்னேன், அப்படி பண்ண முடியாது சார், அதை மட்டும் அட்ரஸ் பண்ணலாம், இட் வில் நாட் சால்வ் த ப்ராப்ளம். அது வந்து ஒரு அவேர்னஸ் கொடுக்கும். பட் ஆனால் அது ஹோல் டே 1 day ப்ரோக்ராம் மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை நீங்கள் கொண்டு வந்து எங்களுக்கு நானும் என் ஒய்ஃபும் பண்ணுறோம், அதான் ஒரு அட்வான்டேஜ். மை ஒய்ஃப் இஸ் ஆல்சோ அ கவுன்சிலர். ஸோ அதனால் இட்ஸ் ஸோ ஈஸி ஃபார் அஸ், வேர் 2 பேருமே சேர்ந்து ஒரு விமனோட பேசுகிறதுக்கு என் ஒய்ஃப் பேசுவாங்க, மென்னோட பேசும்போது நான் பேசுவேன். பட் வி ஃப்ரேம்ட் அ கரிக்குலம். இந்த கரிக்குலத்தை வந்து வி ஆக்சுவலி ஸ்டார்டட் ஷேரிங் வித் தெம். ஹோலிஸ்டிக் கரிக்குலமாக எடுத்தோம். நீங்கள் சொன்னீங்க இல்லையா, கம்யூனிகேஷன், கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன், செக்ஷுவல் இன்டிமெசி, ஃபினான்சஸ்ஸு, சேவிங்ஸு, ஒர்க் லைஃப் பேலன்ஸு, பேரண்டிங், இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கிளப் பண்ணி ஒரு 1 day ப்ரோக்ராம் வந்து ஒரு டயர் கம்பெனி பண்ணும்போது 419 கப்புள்ஸ் அந்த கம்பெனியில் பண்ணிகிட்டு இருக்கோம், இப்போவும் கண்டினியூ பண்ணுறோம். இதனால என்ன நடந்தது அப்படின்னா ஒரு நல்ல ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆச்சு. பிகாஸ் நீங்கள் கேட்டிங்களா ஸ்ட்ரெஸ் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு. ஸோ இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான அந்த கான்செப்ட்ஸ் அவங்க புரிஞ்ச உடனே திங்ஸ் ஹவ் பிகம் வெரி 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 நார்மல் இன் தர் ஃபேமிலி. கம்பெனி ப்ரொடக்டிவிட்டியும் இன்க்ரீஸ் ஆச்சு, பீப்புளுடைய ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ இதை பார்த்துட்டு ஒரு சிமெண்ட் கம்பெனிலையும் இதை கூப்பிட்டாங்க. ஸோ இந்த சக்ஸஸை பார்த்துட்டு ஒரு சிமெண்ட் கம்பெனியில், அதாவது ஹெச்ஆர் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துல தாவும் போது அவங்க கூப்பிடுவாங்க இல்லையா, பிகாஸ் அவங்களுடைய ப்ராப்ளம்ஸ் பார்க்க. ஸோ திஸ் இஸ் now my wife and I are actually going to corporates and doing these programs to give clarity to their family life. அது பண்ணும்பொழுது ஆஃபீஸில் வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரொடக்டிவிட்டி பார்க்க முடியுது. மோர் தென் தட் 380 பர்சனல் இண்டிவிஜுவல் கப்புள் கவுன்சிலிங் பண்ணியிருக்கோம். ஸோ தட் இஸ் ஆல்சோ ஹெல்பிங் அஸ் டு ஒர்க் வித் கார்பரேட்ஸ். ஓகே, சூப்பர் சார். ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்ஸ்லாம் வந்து கார்ப்பரேட் கம்பெனிஸில் கண்டக்ட் பண்ணுறதுன்றது கொஞ்சம் ஆக்சுவலாக எங்கேயும் பண்ண மாட்டாங்க. பட் இது ஆனால் ஆக்சுவலாக என்ன பண்ணுவாங்கன்னா ஃபேமிலி டேன்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் பண்ணுவாங்க. பட் ஆனால் எஜுகேஷனாக பண்ணுறது ரொம்ப ரேராக பண்ணுவாங்க. பட் ஆனால் இந்த கம்பெனி வந்து ரொம்ப எஃபர்ட் போட்டு தன்னுடைய எம்ப்ளாயீஸ்க்கு வந்து ஒரு மாற்றத்தை கொடுக்கணும், ஒரு சேஞ்சை கொண்டு வரணும், அவங்களுக்கு நன்மை செய்யணுன்ற ஒரு எண்ணம். அவங்க என்னென்னா பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஒரு நல்ல 3 star ஹோட்டலில் போட்டுட்டு லஞ்சு நல்ல பியூட்டிஃபுல் லஞ்ச் கொடுப்பாங்க, ப்ளஸ் ஒரு கிஃப்ட்டும் கையில் கொடுத்து அனுப்புவாங்க. ஸோ அப்படி பண்ணும் பொழுது த ஒய்ஃப் ஹூ இஸ் ஆக்சுவலி அட் ஹோம் ப்ராப்ளி திங்ஸ் தட் த பெஸ்ட் கம்பெனி இஸ் திஸ். அதனால் ஆப்சென்டிசம் நீங்கள் கேட்டிங்கன்னா ஆப்சென்டிசம் குறையுது, நம்பர் 1. நம்பர் 2, அவங்களுக்கு ஹவு டு சேவ், அதாவது பணத்தை எப்படி சேவ் பண்ணுறது சொல்லி கொடுக்கும்போது தட் ஆக்சுவலி they are able to actually make money. ரெண்டாவது பேரண்டிங் பற்றி பேசுவோம், பிள்ளைங்களை எப்படி வளர்க்குறதுன்னு, இன்லாஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அண்ட் செக்ஷுவல் இன்டிமெசி பிட்வீன் கப்புள்ஸ். இதை பண்ணி முடிக்கும் பொழுதே ஒரு தெளிவு வந்துடும் எல்லாருக்கும், which has really helped that company and also the people to grow. So this is a very great initiative by this particular companies which we are working with. We are also looking for other companies which would also இந்த நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கரண்ட் ஸ்ட்ரெஸ் லெவல்லேருந்து வெளியில் வரணும்னா ஒரு கோர்ஸ்
இந்த 1 day கோர்ஸ் பண்ணுறேன். அது இல்லாமல் நான் இண்டிவிஜுவலாக நான் பிளான் பண்ணியிருக்கேன். சீக்கிரத்தில் ஐ வில் பி ஆல்சோ ஸ்டார்டிங் அ கோர்ஸ் ஆன் திஸ். ஓகே. இதை பற்றி ஒரு கோர்ஸ். ஓகே சார். நிறைய விஷயங்கள் எங்கள் கூட சேர்ந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. இவ்வளோ நேரம் இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ விஷயங்கள் லைஃப்குள்ளே இருக்குது. ஸோ இவ்வளோ விஷயங்களை பார்க்கணும், அனுபவிக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நிறைய சொல்லியிருந்தீங்க. தேங்க்யூ ஃபார் கமிங். தேங்க்யூ.